ஹலோ கைஸ், வெல்கம் டு அக்ரிகேட்டர்ஸ் சேனல். நிறைய பேருக்கு IFFCO AGT அப்ளை பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. சில பேருக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கு, சில பேருக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ காட்டுறேன். இதை பார்த்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் எடுத்துக்கிட்டு IFFCO AGT அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைப் பண்ணால் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, IFFCO அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரெயினி இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் நம்ம எப்போ போல இந்த நோட்டிஃபிகேஷன், நமக்கு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும் இல்லையா, PDF, இது ஓப்பன் ஆகும். இது கீழே பாருங்கள், கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர்னு இருக்கா, கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, உங்களோட நேமு, மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்கும். பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு கரெக்டாக இமெயில் ஐடி வச்சு போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து ஒரு கேப்ஸு, ஒரு ஸ்மாலு, அப்புறம் ஒரு நம்பரு, அப்புறம் ஒரு சிம்பிள், இதெல்லாம் வச்சு ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி போட்டுருங்க. ஃபுல் நேம், உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே போடுங்க. இனிஷியல் முன்னாடி இருக்குன்னா முன்னாடி போடுங்க, பின்னாடினா பின்னாடி போடுங்க. 2 நேம் இருக்குது, இப்போ திவ்யா பாரதின்னா 2 நேம் கண்டில் இங்கே ஸ்பேஸ் இருக்குன்னா ஸ்பேஸ் கரெக்டாக விடுங்க. சில பேர் சர்டிஃபிகேட்டில் ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் நம்ம அப்ளை பண்ணும்போது இங்கே ஸ்பேஸ் இல்லாமல் அப்படியே இங்கே அப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் மொபைல் நம்பர், இதுக்கு தான் OTP வரும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு OTP வரும், இந்த மாதிரி ஒரு OTP வரும். OTP என்டர் பண்ணுங்கள். இந்த OTP ஒன்லி 2 மினிட்ஸ்க்கு தான் வேலிடு. 2 மினிட்ஸ்க்கோ நீங்கள் இது வந்து டைப் பண்ணலைன்னா அகெயின் ரீசெண்ட் OTP கொடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி OTP போட்டுட்டு வெரிஃபை ஆச்சுன்னா இங்கே OTP வெரிஃபைடு அந்த மாதிரி காட்டும். அப்புறம் இந்த நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுக்கு மேலே உங்களுக்கு உங்களுடைய நேமு, அந்த இமெயில் ஐடி ஷோ ஆகும். கீழே உங்களோட ஜெண்டர், கேட்டகரி, ஃபாதர் நேம், ஃபாதரோட ஆக்குபேஷன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஜெண்டர் உங்களுக்கு மேலா ஃபீமேலா பார்த்து போடுங்க, இல்லை டிரான்ஸ்ஜெண்டர்னால் அதர்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து கேட்டகரி பாருங்கள், ஜென்ரல்னால் ஜென்ரல் போடுங்க. இதிலெல்லாம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இருப்பாங்க ஆனால் OBCன்னு போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி அவங்கவுங்க கேட்டகரி என்னவோ அதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஃபாதர் ஆக்குபேஷன், சர்வீஸ், ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் சர்வீஸ்னு போடுங்க. இல்லைங்க நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்னஸ் போடுங்க, இல்லை அதர்ஸ்னால் அதர்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிட்னா மேரிட் போடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட் போடுங்க, அதர்னா அதர் போடுங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், அவங்களே கேலண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே வந்து ஜாப் லொக்கேஷன் கேட்டிருப்பாங்க. ஜாப் லொக்கேஷன், ஸோ உங்களுக்கு எங்கே வில்லிங்கோ, உங்களுக்கு தமிழ்நாடு தான் எனக்கு வில்லிங் ஒர்க் பண்ணுறேன்னா தமிழ்நாடு கொடுங்க. இல்லைங்க எங்கள் தமிழ்நாடுலாம் வேணாம், நான் அதர் ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ண எனக்கு ஆசையாக இருக்குன்னா வேறு ஏதாவது ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேன் கார்டு இருக்கான்னு கேட்பாங்க. எஸ்ன்னு கொடுத்தா இங்கே நம்பர் வந்து போடுற மாதிரி இருக்கும். உங்கள் பேன் கார்டு நம்பர் என்னவோ அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் ஆதார் நம்பர் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் இருக்கா, இந்த சூஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு வரும். எஸ் ஆர் நோன்னு கேட்கும். எஸ்ன்னா எஸ் கொடுங்க. உங்கள்கிட்ட ஆதார் நம்பர்லாம் என்கிட்ட இல்லைங்கன்னா நோ கொடுத்துருங்க. இருந்துச்சுன்னா அந்த ஆதார் நம்பரை போடுங்க. நெக்ஸ்ட்டு பெர்மனெண்ட் அட்ரஸ், உங்களுடைய ஆதார் கார்டில் நம்மளுக்கு பெர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் பெர்மனெண்ட் அட்ரஸ். அது என்னென்னு போட்டுக்கோங்க. ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, சிட்டி, பின்கோடில் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்னால் நமக்கு ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும். நம்ம இப்போ வேறு ஏதாவது ஜாப்க்காக வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம போய் இருப்போம் இல்லையா இப்போ கரண்ட்டாக, அதுதான் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ். இல்லைங்க எனக்கு ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தாங்க அப்படின்னா இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே பெர்மனெண்ட் அட்ரஸில் என்ன கொடுத்துருக்கீங்களோ இங்கே அதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபில் ஆகிடும். இல்லை கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் எனக்கு வேறு எங்கன்னா வேறு பிளேஸில் இருக்குன்னா இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க மேனுவலாக. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே சேவ் நெக்ஸ்ட்டு கொடுங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து ஸ்டெப் 2. நான் உங்களுக்கு லைவாக என்னோடய மார்க்ஸ்லாம் போட்டு காட்ட முடியாது, ஏன்னா நான் வந்து இதுக்கு எலிஜிபிளே கிடையாது. நான் 2020 முன்னாடியே முடிச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க பார்த்து. 12th மார்க் கேட்டிருக்காங்க. 12th டீட்டெயில்ஸ், நீங்கள் வந்து சயின்ஸ், நம்ம குரூப் எடுப்போம் இல்லையா, சயின்ஸா, ஹியூமனிட்டிஸா, காமர்ஸா, இல்லை வேறு ஏதாச்சும் கம்ப்யூட்டர் சயின்ஸா, அந்த மாதிரி நீங்கள் என்ன குரூப் +2 என்ன குரூப் எடுத்தீங்களோ அதை போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி சயின்ஸ் தான் எல்லோரும் நம்ம எடுத்திருப்போம். ஸோ நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து நான் வந்து ஸ்டேட் போர்டுங்க, அதனால் நான் ஸ்டேட் போர்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம +2லலாம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்போம்ல, பாட்னி, ஜூவாலஜி, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படித்தோமோ அது எல்லாமே இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங், நீங்கள் எப்போ +2 பாஸ் பண்ணிங்களோ அந்த இயர் போடுங்க. இங்கே டோட்டல் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம மொத்தமாக மார்க் எழுதுவோம்ல, 1200 சில பேர் எழுதியிருப்பாங்க, சில பேர்லாம் 600க்கு எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அது வந்து டோட்டல் மார்க்ஸ், அதை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். அந்த டோட்டல் மார்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, 600க்கு நான் 500 எடுத்தேங்க அப்படின்னா இங்கே போடுங்க.
பாருங்கள் 1200க்கு எவ்வளோ எடுத்தோமோ அந்த மார்க் நீங்கள் போடுங்க. இந்த பர்சன்டேஜ் அதுவே கால்குலேட் பண்ணி போட்டுக்கும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. நீங்கள் இந்த 2 மார்க்ஸ் போட்டிங்கன்னா இந்த பர்சன்டேஜ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதுவே போட்டுக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட பிஎஸ்சி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர்னால் அக்ரிகல்ச்சர் போடுங்க, அதர்ஸ்னால் அதர்ஸ் போடுங்க. அதே மாதிரி கம்ப்ளீட்டடாக பர்சியூங்னா கம்ப்ளீட்டடாக நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுங்க. பர்சியூங்னா இல்லைங்க நான் இப்போ தான் 8th செமஸ்டரில் இருக்கேன், லாஸ்ட் செமஸ்டரில் இருக்கேன் அப்படின்னா பர்சியூங் போடுங்க. இல்லை நாங்கள் ஏற்கனவே முடிச்சிட்டேங்கன்னா கம்ப்ளீட்டட் போடுங்க. நெக்ஸ்ட்டு ஏர்லியாக செமஸ்ட்ரியாக போட்டுக்கோங்க. ஏர்லினா ஏர்லி போட்டுக்கோங்க, செமஸ்ட்ரினா செமஸ்டர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், கன்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெகுலராக ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ரெகுலர் தான். ஸோ ரெகுலர் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த போர்டில் நீங்கள் படிச்சிங்க, டிஎன்இயூவா இல்லை அண்ணாமலை யூனிவர்சிட்டியான்னு பார்த்து நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து இது எதுக்குன்னா நீங்கள் +2 முடித்த உடனே டிப்ளமோ 2 இயர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பிஎஸ்சி படித்தேங்க அப்படின்னா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இல்லைங்க நான் +2 முடித்த உடனே பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ணிட்டேன்னா இது எதுவும் டிக் பண்ணாதீங்க, அப்படியே பிளாங்காக விட்டுருங்க. அடுத்து பிஎஸ்சி வந்து நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி பாசிங் இயர் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2020, 21, 22, 23 இதில் இருக்கிறவங்க மட்டும்தாங்க எலிஜிபிள். 2019, 18 இவங்கெல்லாம் நாட் எலிஜிபிள். தேவையில்லாமல் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் தான் ஆகும். ஸோ இந்த 4 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தாங்க எலிஜிபிள். நெக்ஸ்ட் இங்கே தான் இது வந்து நம்ம ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நம்மளுடைய மார்க்ஸை வந்து என்டர் பண்ணணும். ஐ மீன் சப்ஜெக்ட் என்டர் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி என்டர் பண்ணாலும் ஓகே தான். இப்போ சப்ஜெக்ட் கோட் நம்ம என்டர் பண்ணலாம், PAT 101, நீங்கள் ஏஇ, SSC 101 அந்த மாதிரிலாம் என்டர் பண்ணுவோம்ல, அப்படி பண்ணாலும் ஒன்று தான். இப்போ ஃபுல்லாக அப்படியே அக்ரானமி, சாயில் சயின்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் நேம்ஸ் போட்டாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங் போட்டுக்கோங்க. அந்த செமஸ்டர் வந்து நம்ம எப்போ பாஸ் பண்ணணுன்ட்டு போட்டுக்கோங்க. நம்மளுக்கெல்லாம் CGPA தானே, 10 தானே. ஸோ மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ்க்கு 10 போட்டுக்கோங்க. எல்லாருக்குமே 10 தான். அதுக்கு நம்ம எவ்வளோ மார்க்ஸ் 7.74 இல்லை 8 பாயிண்டில் இருக்க 9 பாயிண்ட்னா எவ்வளோ போட்டுக்கோங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே போட்டுக்கும். இந்த அக்ரிகேட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருக்கு இல்லையா, இது நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. உங்களோட டோட்டல் மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்கன்னு போட்டிங்கன்னா இந்த பர்சன்டேஜ் அதுவே கால்குலேட் பண்ணி போட்டுக்கும். இது போட தேவையில்ல, அவங்களே அதுவே போட்டுக்கோங்க, அதுவே ஜென்ரேட் ஆகிடும். இந்த மார்க்ஸ் அவுட்லைன் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே 10 தான். நம்ம எல்லாமே நம்மளுக்கு CGPA 10 தானே. ஸோ மார்க்ஸ் அவுட்லைன் மட்டும் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, அப்புறம் உங்களுடைய சப்ஜெக்ட்லாம் என்னென்னு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக போட்டு நான் வந்து என்னோடய சப்ஜெக்ட் நேம்ஸ் அப்படியே டைப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எப்போல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த இயர் ஆஃப் பாசிங் கரெக்டாக போட்டுக்கோங்க. இல்லைங்க நான் இப்போ தான் பர்சியூங்கில் இருக்கேன், 8th செமஸ்டரில் இருக்கேன்னா இது நீங்கள் போட தேவையில்ல. நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேங்க, 8th செமஸ்டர்லாம் முடிச்சிட்டேன், நான் டிகிரி முடிச்சிட்டேன்னா நீ 8th செமஸ்டரும் மார்க் போட்டுக்கோங்க. டோட்டல் மார்க்ஸ் எல்லாமே 10 தான். எல்லா CGP நமக்கு எல்லாத்துக்குமே 10 தான். இது வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஆப்டைன் பண்ணீங்கன்னு மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு கீழே MSc இதே மாதிரி BSc மாதிரி MSc கேட்டிருக்காங்க. MSc படிச்சிருந்தா சேம் இதே மாதிரி தான் டியூரேஷன் டைப் ரெகுலராகவும் கேட்டிருப்பாங்க. MSc நீங்கள் என்ன டிசிப்ளின், அக்ரானமி, சாயில் சயின்ஸ்னால் சாயில் சயின்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைங்க நான் MScலாம் படிக்கணும்னா நாட் அப்ளிகபிள் போட்டுக்கோங்க. சேம் MScக்கும் இந்த மாதிரி தான் பண்ணுங்கள். செமஸ்டர் வைஸ் நீங்கள் சப்ஜெக்ட்டு, இயர் ஆஃப் பாசிங், CGPA இதெல்லாம் நீங்கள் போடணும். அது போட்டுக்கோங்க. நான் BSc MSc தவிர வேறு ஏதாச்சும் டிப்ளமோ கோர்சஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஏதாவது அடிஷ்னலாக நான் கோர்ஸ் பண்ணியிருக்கேங்க ரிலேட்டடாக அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை இதை பிளாங்காக விட்டுருக்கேன். அப்புறம் இந்த சேவ் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தா உங்களுக்கு 3rd ஸ்டெப் எப்படி ஓப்பன் ஆகும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில், நீங்கள் வந்து ஏற்கனவே எம்ப்ளாயாக இருக்கீங்களா இல்லை ஏதாச்சும் எஸ் இல்லை நோ அப்படின்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுங்க, நான் ஏற்கனவே ஒர்க் எம்ப்ளாயாக இருக்கேன், நான் எஸ் கொடுங்க. இல்லைங்க நான் எம்ப்ளாயெல்லாம் இல்லைன்னு சொன்னால் நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 இது தான். ஸோ உங்களுக்கு ஸ்டெப் 4 இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது வந்து பார்த்துக்கோங்க, <500 KBயில் இருக்கணும். எக்ஸ்டென்ஷன் .jpeg, PNG இதில் மட்டும் தான் இருக்கணும். PDF அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. <500 KBக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணது பின்னாடி ப்ரிஃபர்டு டெஸ்ட் லொக்கேஷன் நமக்கு வந்து சென்னை, பெங்களூர் தாங்க கிட்ட, அது மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். இல்லை அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது அப்ளை பண்ணால் பண்ணிக்கோங்க. சென்னை, பெங்களூர் தான் நமக்கு கிட்ட. ஃபஸ்ட்டு 2 ப்ரிஃபரும் கொடுத்துருவாங்க. ஒன்று சென்னையை கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா எனக்கு கொச்சி கூட கிட்ட தான் அப்படின்னா அது கொடுங்க. இல்லைனா பெங்களூர் கொடுங்க. 2த்துல ஏதோ ஒன்று கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் எது வழியாக தெரியும், நியூஸ் பேப்பர்னா நியூஸ் பேப்பர் கொடுங்க. இல்லை நம்மளுடைய சேனல் வழியாக தெரியும்னா சோஷியல் வெப்சைட் கொடுங்க. இல்லை IFFCO வெப்சைட்லேருந்து தெரியும்னா அது கொடுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோ அப்படி கொடுங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் ஃபுல்லாக எழுத படிக்க தெரியும்னா டிக் போட்டுக்கோங்க. எனக்கு ஹிந்தி பேச மட்டும் தான் தெரியும். ஸோ நான் இது மட்டும் போட்டிருக்கேன். எழுத படிக்க பேசுகிறதுக்கு
எழுதுறதுக்கு தெரியாது, இல்லை ரீட் பண்ண மட்டும் தான் தெரியும்னு போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ இது இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இல்லாமல் அதர் லாங்குவேஜ் தெரியுங்க, தெலுங்கு தெரியும், கன்னடா தெரியும், அது மாதிரினா அதர் லாங்குவேஜஸில் போய் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த செக் பாக்ஸில் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை டிக் பண்ணிக்கோங்க. கடைசியில் இந்த லாஸ்ட்டில் இங்கே இப்படி ஒரு செக் பாக்ஸ் வரும். இந்த செக் பாக்ஸ் நீங்கள் டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு அப்ளிகேஷன் இப்படி தாங்க டவுன்லோட் ஆகும். உங்கள் மேலே இந்த கார்னரில் உங்களுக்கு ஃபோட்டோ இருக்கும், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். கம்ப்ளீட்டட் பண்ணிங்களா, ரெகுலர் செமஸ்டர், +2 டீட்டெயில்ஸு, அப்புறம் உங்களோட 4th செமஸ்டர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இப்படி வரும். உங்களுக்கு அப்ளிகேஷன் கடைசியில் உங்களுக்கு இப்படி தான் டவுன்லோட் ஆகும். இந்த கார்னரில் ஃபோட்டோ இருக்கும், டெஸ்ட் லொக்கேஷனு, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸு, லாங்குவேஜ். ஸோ நீங்கள் என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே இங்கே உங்களுக்கு கீழே இங்கே பிரிண்ட் இருக்கும். பிரிண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் PDF பண்ணி வச்சுக்கோங்க அப்ளிகேஷன். ஸோ இதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லைவாக காட்ட முடியாது, டெமோ மட்டும் தான் காட்டியிருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.